ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலை செய்கிறது வந்து இந்த சசப்டபிலிட்டியை பொறுத்து தான். நம்ம என்ன தான் மெடிசன்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் ஒரு பர்சன் வந்து ஒவ்வொரு பர்சனும் இண்டிவிஜுவாலிட்டியாக இருந்தாலும் அவங்களோட சசப்டபிலிட்டி வேறு வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பர்சன்ஸ்க்கு 2 பர்சன்ஸ்க்குமே வந்து ஒரு நோய் வருது, ஒரே சேம் காமன் நோய் கொரோனாவே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்களுக்கு வந்து அந்த கொரோனா வந்து ஜஸ்ட்டு வந்து லங்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணியிருக்கும், மூச்சு திணறல் இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு வந்து சிவியர் மஸ்குலார் பெயினையும் கொடுக்கும். ஸோ ஃபீவர்லேயே வந்து ஃபீவர் வித் மஸ்குலார் பெயின் சேம் வைரஸ், அதை இது இன்னொரு பர்சன்ஸ்க்கு ஒன்லி ரெஸ்பிரேட்ரி. ஸோ இந்த மாதிரி அந்த டிசீஸ்லேயே அவங்களோட தன்மை வந்து மாறுது. அதே மாதிரி தான் ஸோ நம்ம மெடிசன்ஸ் வந்து கொடுக்கும் போது ஒரு சிலருக்கு அவங்களோட சசப்டபிலிட்டிக்கு ஹோமியோபதி மெடிசன் டக்குன்னு ரியாக்ட் ஆகி க்யூர் கொடுத்துரும். ஒரு சிலருக்கு வந்து அது லேட் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஹெல்த் வைஸும் டிசீஸ் வைஸும் க்யூர் வைஸும் எல்லா விதத்துலேயுமே அவங்களோட தன்மை வந்து மாறும். இப்போ அலோபதி மெடிசனே வந்து ஒரு சிலர் வந்து போட்டோன்னே டக்குன்னு சரியாயிடும், ஒரு சிலருக்கு அலோபதி மெடிசனே சேராது. அதுதான் சசப்டபிலிட்டி. சிலருக்கு டீ சாப்பிட்டா சேரும், சிலருக்கு டீ சாப்பிட்டா சேராது. அந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே வந்து ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு விதத்துலேயும் மாறுவாங்க.